Hello students, welcome to GA Maths. Chapter 11 Integral Calculus, Exercise 11.5, question number 20. Integral x cube numerator இருக்கு, denominatorல x minus 1 into x minus 2 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த numeratorல ஒரு cubic function இருக்கிறதுனால நம்ம இதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த x minus 1 into x minus 2 இருக்குல்ல, இதை என்ன பண்ணிருங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் போட்டுக்கோங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஃப்ராக்ஷன் ஈக்குவேஷனாக கிடச்சிரும். x into x x ஸ்கொயரு அண்டு minus 2 into x minus 2x minus 1 into x minus x, ஸோ அது வந்து minus 3xன்னு ஆயிரும். அதாவது இந்த minus 1 minus 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா minus 3x, minus 1 into minus 2 ப்ராடக்ட் வந்து plus 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. அதாவது எக்ஸ் க்யூப் டிவைடட் பை இந்த இது மாதிரி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஓகே, இதை வந்து கொஞ்சம் நம்ம சிம்பிளாக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை டிவைட் பண்ணிடுவோம், இந்த எக்ஸ் க்யூபை இந்த இதால் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே போடுவோம் ஆன் டிவிஷன், லாங் டிவிஷன் மெத்தட் தெரியும்ல உங்களுக்கு, அதுபடி இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ் க்யூப் நியூமரேட்டில் தானே இருக்குது, அது டிவைசர் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஓகே, இதை போட்டு இப்போ டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுங்கள், எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். அந்த எக்ஸை வரிசையாக மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபு, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3x ஸ்கொயர் அண்ட் திஸ் எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் 2ன்னு வந்துடும், சாரி ப்ளஸ் 2xன்னு வந்துடும். இப்போ வந்து மைனஸ் பண்ணிடலாம் மேலேருந்து இங்கே. ஸோ மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டும் சைன் மாறும், சைன் மாறும்போது இது 3x ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு வந்துடும். அகெயின் ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுங்கள், 3x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3 மட்டும் வரும் ப்ளஸ் 3. ஸோ இந்த 3யை வந்து இது 3ஓடையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, பண்ணிட்டீங்கன்னா அகெயின் 3x ஸ்கொயர், இது என்ன வரும் நமக்கு 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 9xன்னு வரும். அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 இன்ட்டு 2 6ன்னு வந்துடும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், இது கேன்சல் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஸோ 9 மைனஸ் 2 வந்து நமக்கு 7xன்னு ஆயிரும், 7x இது நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ 7x மைனஸ் 6ன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x இந்த இது இருக்குல்ல, இதை இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, நான் திரும்ப எழுதுகிறேன் இடம் அங்கே இல்லாதனால. ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணிடுங்க, என்ன வரும் நமக்கு, கோஷன்ட்டை எழுதணும் முதல்ல இல்லையா. கோஷன்ட் என்னது, இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 மேலே இருக்குல்ல, அதை எழுதிட்டு ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த ரிமைண்டர் எழுதுங்க, 7x மைனஸ் 6 டிவைடட் பை த டிவைசர். ஓகே, திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இது இப்படி தான் நமக்கு எழுதணும். ஓகே, இப்போ இன்டெக்ரல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இன்டெக்ரல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் இன்டெக்ரல் போட்டு ரைட்லையும் போடும்போது இதுக்கு நமக்கு இன்டெக்ரேஷன் தெரியும், அப்படியே பண்ணிடலாம் ரைட். அண்ட் இந்த இதுக்கு என்ன பண்ணுவோம், மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு போகணும். அதனால் 7x மைனஸ் 6 டிவைடட் பை அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அகெயின் நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸாக எழுதிக்குவோம். அது என்னவா இருந்துச்சு, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருந்துச்சு இல்லையா, எக்ஸ் மைனஸ் 2. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி இது அகெயின் நம்ம பிரிச்சிடலாம், a பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வந்துடும். திருப்பி வந்து எல்சிஎம் எடுத்துருங்க, எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா மேலே என்ன வந்துடும், a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இங்கே வரும். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து 7x மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணிடுவோம். திஸ் இம்ப்ளைஸ் 7x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு நேம் பண்ணிவிட்டு புட் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போடலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ப்ளஸ் 1 போடலாம். போட்டோம்னா அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஒன்றா கேன்சல் ஆயிரும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடுங்க, இன் 1 ரைட். சைட் பை சைடாக போட்டுடலாம் நம்ம. இங்கே வந்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன் 1. ஓகே, ஸோ முதல்ல 2 போடலாம். ஸோ 7 இன்ட்டு 2 மைனஸ் 6
ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இது 0 ஆயிரும் இல்லையா, அதை போட தேவையில்ல, அதனால் பி மட்டும் எழுதிக்கலாம். பி வந்து 2 மைனஸ் 1 இருக்குது. ஸோ 1b இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 14 மைனஸ் 6. ஸோ பி என்ன ஆயிரும் 8ன்னு ஆயிரும் இல்லையா. பி இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வந்துருச்சு. பி ஈக்குவல் டு 8. ஓகே, அடுத்தது வந்து ரைட் சைடில் அந்த +1 போடலாம். +1 போடும்போது இது 0 ஆயிரும், அந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து +1 போட்டுக்கோங்க. 7 × 1 மைனஸ் 6 ஈக்குவல் டு செகண்ட் ஃபேக்டர் 0 வரும், ஃபஸ்ட் ஃபேக்டரில் மட்டும் 1 மைனஸ் 2 போடுவோம். ஸோ இது வந்து மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 6 என்னது 1. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது தேர்ஃபோர் நமக்கு அந்த 7x minus 6 divided by x minus 1 into divided by x minus 1 into x minus 2 is equal to, இப்போ இதை நம்ம ரெண்டா பிரிச்சிட்டோம். a by x minus 1 plus b by p என்னது 8 இல்லையா. ஸோ b by 8 by x minus 2ன்னு பிரிச்சாச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்டெக்ரலுக்கு போயிடலாம். Therefore, and the given integral என்னது integral x cube divided by x minus 1 into x minus 2 dx, right? So this is equal to, இப்போ இதை நம்ம எப்படி பிரித்து கொண்டு வந்திருந்தோம், இப்படி கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். x plus 3 plus 7x minus 6 பைன்னு கொண்டு வந்துடணும். இந்த இதை தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் ரெண்டு டேர்ம்ஸாக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் இன்டெகிரேஷன் போடும்போது முதல்ல இந்த டேர்மை போட்டுக்கணும், அப்புறம் நம்ம இதுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் பிரித்தோம்ல அதை போட்டுக்கணும். ஆக மொத்தம் 3 டேர்ம்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வில் பி நமக்கு வந்து x plus 3 இருந்துச்சு. நான் தனித்தனியாக பிரித்தே இன்டெகிரேஷன் போட்டுடுறேன். And second and third terms will be these two terms. So minus integral 1 by x minus 1 dx, and third one வந்து plus 8 அப்படியே வெளியே எடுத்துறேன். 1 by x minus 2 into dxன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிடலாம். இது வந்து x dx. xக்கு இன்டெகிரேஷன் நமக்கு தெரியும், x square by 2ன்னு தெரியும். plus integral dx is x, அதனால இதுக்கு வந்து 3xன்னு வந்துடும். அப்புறம் இது வந்து log mod x minus 1 மைனஸ் இருக்குது, log mod x minus 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளஸ் 8 into log mod x minus 2 plus c. ஓகே, ஸோ the integration is over. இதை தான் நம்ம வந்து இந்த partial fraction methods யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.